நமஸ்காரம். விஏ பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு டிசம்பர் மாதத்தினுடைய இந்த ராசி பலன்களை இப்போது பார்ப்போம். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆல்ரெடி 2 மாதத்துக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். நான் மீன ராசிக்கு நல்ல யோகத்தை தரக்கூடிய ஒரு பிளானட்ரி பொசிஷன் தாங்க இருக்குது இந்த காலகட்டத்தில். ஏன்னா திரும்பவும் நாள்லேயே குரு உட்கார போகிறார். உங்களுக்கு 10ஆம் ஆதியும் ராசியாதிபதியும் நாள்லேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு அமைப்பாக இருக்குங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஈல்டு அமைச்சு கொடுக்கும். நல்ல வாழ்க்கையில் ஒரு செட்டில்மெண்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். மேலும் உங்களுடைய சுகஸ்தானாதிபதி ரொம்ப நல்ல நல்லா இருக்குங்க. உங்களுடைய தாயாரினுடைய ஹெல்த் ரிகவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. மேலும் உங்களுடைய பசங்களுக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக பிளானட்டை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி சுக்கிரனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா அதே மாதிரி சூரியனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9லேருந்து 10ல் மாற போகிறாருங்க. செவ்வாயும் மாற போகிறார். அப்போது என்ன ஆகுறதுன்னா உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்குது. யாரெல்லாம் அரசியல் துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு புதிய டைஅப்ஸ்லாம் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு ரெகக்னேஷன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு உங்களுடைய பேச்சை கேட்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை செட் பண்ணுற அளவுக்கு உங்களுடைய பிளானட்ரி பொசிஷன் உங்களுக்கு கொடுக்குறதுங்க. ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு பிளானட்ரி பொசிஷன். ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாகவே இருக்குது. அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு அவங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுற அளவுக்கு இந்த காலகட்டம் இருக்குங்க. நல்ல ஒரு உறுதியை கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட்ரி பொசிஷன். மேலும் தைரியமாக பேசக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வார்த்தைகள் இருக்குங்க. உங்களுடைய பேச்சினுடைய திறமையை பார்த்திங்கன்னா பேச்சினுடைய திறன் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சூரியன் சப்போர்ட்டாக இருக்காருங்க. புத்திசாலித்தனமாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குங்க. மேலும் உங்களுடைய இளைய சகோதரத்தினால உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும், உங்களுடைய சகோதரினால் பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அதை ஈஸியாக டேக்கிள் பண்ணிடுவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு யாரெல்லாம் பார்த்திங்கன்னா எதிரிகளாக இருக்காங்களோ அவங்களாம் வின் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. யாரெல்லாம் அரசு துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இருக்குங்க. யாரெல்லாம் விவசாயத்தை எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் அரசுனுடைய உதவிகள் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. மேலும் வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும். கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு சென்று அதில் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குது. மேலும் புதிய கான்ட்ராக்ட்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. ஏன்னா கவர்மெண்ட்னுடைய கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கிறது, அதே மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்னுடைய கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கிறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, இதை மாதிரி அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. யாரெல்லாம் ஐடி துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஒரு அமைப்பாக இருக்குது. யாரெல்லாம் விசாக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு விசா அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. நிறைய சுப செலவுகள் செய்ய போகிறீங்க. நிறைய சுப செலவுகள் செய்கிறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. உங்களுடைய தாயாரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல்நிலை நல்லா தான் இருக்குங்க. உங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கும் பார்த்திங்கன்னா வெளிநாடு சென்று ஈல் பண்ணி அதுக்கு அங்கே போய் படிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு காலகட்டமாகவும் இருக்குங்க. மேலும் பார்த்திங்கன்னா நல்ல சிந்தனைகள் சிந்தனைகள் தோன்றதுக்கான ஒரு வாய்ப்புகள், அதனால் ஒரு நல்ல நட்பு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. பெரியவர்களுடைய நட்பு கிடைக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ், அவங்களுடைய வழிகாட்டுதல் பேரில் பார்த்திங்கன்னா நீங்கள் செயல்படும் போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா குருவும் சுக்கிரனும் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாகவே இருக்காருங்க. உங்களுக்கு யாரெல்லாம் திருமண வாழ்க்கைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கு நிச்சயதாம்பலம் பேசுகிறதுக்கும் கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கும் மற்றும் குழந்தைகள் பிறக்கிறதுக்கும் இந்த காலகட்டம் கண்டிப்பாக அமையக்கூடியதாக இருக்குங்க. பண வரவுகள் நல்ல திருப்திகரமாக இருக்குது. ரொம்ப நல்லா செலவு பண்ண போகிறீங்க. நல்லாவே சந்தோஷமான செலவுகள் பண்ண போகிறீங்க.
உடல் நலம் யாருக்கெல்லாம் இதுவாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஹெல்த் கான்ஷியஸ் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்க வேண்டியதாக இருக்குது. தொற்று நோய்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. காலில் வந்து சிலருக்கு அடிபடுறதுக்கான எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. தொழில் தொடங்கணும்னு சொல்லி யாரெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களாம் கண்டிப்பாக நல்ல சப்போர்ட் கிடைக்கும். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், மேலும் வந்து பார்த்திங்கன்னா புதிய ஸ்டார்ட் அப்ஸ்க்கான ஃபண்டிங்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. மேலும் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி புதுசாக வந்து வீடெல்லாம் வாங்க போகிறீங்க, நிலப்புலன்கள்லாம் வாங்க போகிறீங்க. மேலும் வந்து உங்களுடைய தந்தையினுடைய சொத்துக்கள், பூர்வீகமான சொத்துக்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து அதனால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பெனிஃபிட்ஸ் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கண்டிப்பாக ஏற்படும். மேலும் வந்து ஆன்மீகத்தில் வந்து கொஞ்சம் ஈடுபாடுகள் கண்டிப்பாக ஏற்படும். அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆன்மீகத்துறையில் வந்து உங்களுக்கு நல்ல வந்து ஒரு சப்போர்ட்டும் கண்டிப்பாக ஒரு குரு வந்து உங்களுக்கு கொடுப்பார். மேலும் வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையக்கூடியதாக இருக்குங்க. சனியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலேயே இருக்கிறதுனால 11ஆம் ஆதியும் மற்றும் 12ஆம் ஆதியும் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய பெரியவங்களுடைய சப்போர்ட், கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தினுடைய சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு அனுகிரகம் உண்டு. கண்டிப்பாக அதனால் வந்து நீங்கள் பெனிஃபிட் அடைய போகிறீங்க. யாரெல்லாம் வந்து ஸ்கிராப் பிஸ்னஸில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஷிப்பிங் பிஸ்னஸில் இருக்கீங்களோ அவங்களுக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும், நல்ல வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். மேலும் வந்து அவங்களுக்கு எல்லா விதமான சக்ஸஸும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. யாரெல்லாம் வந்து ப்ரமோஷன்ஸ் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் பயப்படாதீங்க. கண்டிப்பாக ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். அதற்கான எக்யூப்மெண்ட் நீங்கள் ஆனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுடைய ரெகக்னேஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. அதனால் வந்து உங்களுடைய டேலண்ட்டை வந்து அக்வயர் பண்ணிகிட்டே இருங்க, டேலண்ட்டை வந்து அப்டேஷன் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா கம்பெனி ரன் பண்ணுறதுன்றது வேறு, வேலைக்கு போகிறதுன்றது வேறு. யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோஷன்ஸ் எதிர்பார்க்கறதுக்கு ஏன் கிடைக்கலன்றது அசஸ் பண்ணுங்கள். நீங்கள் அப்போ பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரெகக்னேஷன்ஸ் கிடைக்கும். அவங்களுக்கு அவார்ட்ஸ்லாம் நிறைய கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கிடைக்குங்க. ஆன்மீக துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக ஏற்படும். யாரெல்லாம் வந்து அதாவது ஃபேமிலியில் ப்ராப்ளத்தில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உட்காந்து பேசுவீங்க. ஆனால் வந்து கொஞ்சம் பஞ்சாயத்து வந்து இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேசுங்க. யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு இந்த வார்த்தையை சொல்லணும்னா, ஏன்னா புதன் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்காருங்க. குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்கிறதுனால அதற்கேற்ற மாதிரி விட்டு கொடுத்து நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையானது மிகவும் சிறப்பாக அமையக்கூடியதாக ஒரு காலகட்டமாக இருக்குங்க. ஓவராலாக பார்த்திங்கன்னா இது மீனராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் வந்து அதுக்கான டைமும் நீங்கள் வந்து அதை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட்டை கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. 12 ராசிகளுக்குரிய ராசி பலன்களை இப்போது பார்த்துள்ளோம். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலோ ஃபர்தராக டிஸ்கஷன் இதை ரிகார்டிங் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சந்தேகங்கள் இருந்தாலும் என்னுடைய நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கு. அப்பாயின்மெண்ட் வாங்கி ஃபர்தராக நீங்கள் வந்து என்னை வந்து நேரில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.